ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாச்சு வந்து தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு ஊற்றி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு நல்லா முடி வச்சு இப்போ 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போராட்டி நல்லா வதக்கிக்கலாம். இது கூட புதினா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நான் அரைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது கூட தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதில் திருப்பி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், மட்டன் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த கேப்பில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வந்து 7 முட்டை வேக வச்சிருக்கேன். முட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியில் போகிறப்ப நல்லா உப்பு இறங்கும். லேயர் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இந்த முட்டையுமே ஆயில் சாப்பிட்டு பண்ணிக்கோங்க. முட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்து வரணும். அதை வரைக்கும் நல்லா கொஞ்சம் காமிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வறுவட்டும். நல்லா முறி வச்சு இதுவும் நல்லா கொதிச்சிச்சு. மட்டும் சேர்த்துக்கோங்க. முட்டை வறுத்த எண்ணெயை லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் இதை கொஞ்சம் வேக விடுங்க. 20 இல்லாட்டி 10 நிமிஷமே போதும். மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே நமக்கு திக்காயிடுச்சு. இது கூட மல்லியில் சேர்த்துக்கோங்க. சரி, கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இது கூட லைட்டாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.